ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். குறிப்பாக இது பெண்களுக்கான ஒரு தாள்கள். ஸோ வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 21ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் ஆவணியுடைய 4ஆம் நாள், கிழமை அதே போல் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை. அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய ஆவணி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரலட்சுமி நோன்பானது வருது. இந்த நோன்பு சாதாரண நோன்பு கிடையாது. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஸ்பெஷல் நோன்பு இந்த நோன்பு. ஸோ ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி வரக்கூடிய முந்தைய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பாக கடைபிடிக்கப்படும். இந்த டைம் ஆவணியுடைய பௌர்ணமிக்கு முன்னாடி இந்த நாளில் நாளை நாள் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுது. ஸோ இந்த வரலட்சுமி நோன்பு சாட்சாத் அந்த மகாலட்சுமியை இப்படி வழிபாடு செய்யணும் என்று கூறியிருக்கிறாங்க. அதனாலேயே இந்த நோன்பு ஒரு தெய்வீகமான நோன்பாக கடைபிடிக்கப்படுது. நிறைய பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிக்கிறது இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண முடியும். இப்பேற்பட்ட நோன்பான நாளைய வெள்ளிக்கிழமை நீங்கள் நோன்பு கடைபிடித்தாலும் கடைபிடிக்காமல் இருந்தாலும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். அதில் நாளை நாள் ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் நாளை நாள் ஆடை அணியணும் அப்படிங்கிறது ஷேர் பண்ண போகிறேன். வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறவங்க ஆல்ரெடி இந்த ட்ரெஸ் கோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைபிடிக்காமல் இருக்கிறவங்க நீங்கள் இந்த ட்ரெஸ் கோடை பற்றி தெரிஞ்சுக்குங்க. முதல் முறை கடைபிடித்தாலும் இந்த ட்ரெஸ் கோடை பற்றி தெரிஞ்சு இந்த ட்ரெஸ் கோடை நாளை நாள் பயன்படுத்துங்க. சரி வாங்க, என்ன ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ வரலட்சுமி நோன்பான நாளை வெள்ளிக்கிழமை இந்த நிற உடை அணியுங்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு வீட்டு கதவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தட்டி வரும். மகாலட்சுமி உங்களுடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது இந்து மதத்தில் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. அதிலும் முக்கியமாக மகாலட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக நாளை நாள் இருக்கிறது. அதுவும் நாளை நாள் வரலட்சுமி நோன்பு. நாளை நாள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தது போல் நடந்து கொண்டால் அவரது நல்லாசிகள் நமக்கு கிடைக்கும். செல்வத்தின் கடவுளான மகாலட்சுமியின் அருள் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் வளமும் இருக்கும். அதனால் வரலட்சுமி நோன்பான நாளை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பிடித்த 3 நிறங்களில் ஏதேனும் ஒரு நிறத்தில் அல்லது 2 நிறத்தில் உடைகளை அணிவது அவரது மனதை குளிர்விக்க செய்யும். இதனால் நம்மளுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பன்று அணிய வேண்டிய 3 நிறங்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. வண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்களோடு தொடர்புடையவை. சில வண்ணங்களுடைய தாக்கம் அவர்களுடைய நல் வாய்ப்பில் நடக்கக்கூடிய செயல்களில் பிரதிபலிக்கும். சில நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதாக இருக்கும். சில நிறங்கள் மனிதர்களுடைய கவலைகளையும் துக்கங்களையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும். நிறங்கள் ஒருவருடைய மனநிலையை பிரதிபலிப்பதாகவோ அவருக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டத்தை பிரபலிப்பதாகவும் இருக்கும். ஒவ்வொரு கிழமைக்கேற்ப வண்ண ஆடைகளை அணிவது அந்த கிழமையின் கடவுளுக்கு அடிபணிவதாக பொருள்படுது. அதனால் அந்த ஆதிக்கத்திற்குரிய கடவுள் அவருக்கு பிடித்த வண்ணங்களை கண்டு மனமகிழ்ந்து ஆசீர்வாதங்களை வாரி வழங்குவார். அதுபோல அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவார். யார்? அந்த கிரகங்கள் மனம் குளிர்ந்து. ஸோ நம்மளை சங்கடப்படுத்தக்கூடிய கெடுபலன்களை தடுத்து நிறுத்துவதும் நம்ம போடக்கூடிய நிறத்தில் இருக்குது. ஸோ ஒரு நிறத்தில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு விஷயம் இருக்குது. நாளை வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு மகாலட்சுமி ஆதிக்கம் மிகுந்த நாளாக இருக்குது. நாளை நாள் மகாலட்சுமிக்கு பிடித்த வண்ணம் கொண்ட உடைகளை அணிந்து அவரை வழிபட்டால் அவரது ஆசிகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். செல்வத்திற்கோ செழிப்பிற்கோ அதிபதியான பூர்ணலட்சுமி நாளை தினத்தில் உங்களுக்கு நிறைய பணவரவு வருமாறு செய்வார். நாளை தினம் உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் மாற்றுவோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்ல மற்றும் நேர்மையான பலன்களை பெற விரும்பினால் நாளைய வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமையில் இந்த 3 நிற ஆடைகளை அணியுங்க. ஸோ என்ன நிறம்னா சிவப்பு, இளஞ்சிவப்பு, வெள்ளை, இந்த 3 நிறங்கள் நாளை நாள் அணியுங்க. ஸோ இந்த நிறங்களில் மகாலட்சுமி தேவி மிகவும் விருப்பமான நிறங்களாக இது 3 கருதப்படுது. இதனால் வரலட்சுமி நோன்பான நாளை வெள்ளிக்கிழமை இந்த 3 வண்ணங்களில் ஏதேனும் ஒன்று நீங்கள் அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ நாளை நாள் இந்த 3 நிறத்தில் ஏதாவது நிறத்தை பயன்படுத்துங்க.
ஸோ நாளை நாள் காலையில் குளித்துவிட்டு மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான இந்த 3 நிறங்களில் ஏதாவது ஒரு நிறங்களை நீங்கள் அணிந்தாவே மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு மகத்தான ஆசீர்வாதங்களை வழங்குவாங்க. அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இந்த 3 நிறங்களில் ஏதாவது நிறங்களை பயன்படுத்துங்க. ஸோ நீங்கள் பயன்படுத்தி நாளை நாள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே செய்யுங்க, செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. இவ்வளோ நேரம் வரலட்சுமி விரதமான நாளை நாள் என்ன மாதிரி ஆடை அணியணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது என்ன நிறத்தில் ஆடை அணியணுங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வரலட்சுமி விரதமான நாளை நாள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற சில கேள்விகளுக்கான விடைகளை சொல்ல போகிறேன். வாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் பற்றியும் விரதம் இருக்கக்கூடிய முறை, பூஜை செய்யக்கூடிய முறை, பூஜை செய்யக்கூடிய நேரம், நோன்பு கயிறு கட்டி கொள்ளக்கூடிய முறை ஆகியவை பற்றி பலருக்கும் பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீக்குவதற்கு அதிகமானவர்கள் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு சில முக்கியமான பதில்களை இப்போ கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு, கர்ப்பிணி பெண்கள் வரலட்சுமி பூஜை செய்யலாமாங்கிற கேள்வி. ஸோ வரலட்சுமி பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் உபவேசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் சாப்பிட்டு நல்லா திருப்தியாகவே வரலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யலாம். ஸோ கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கலாம். வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமிக்கு என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டுங்கிற ஒரு டவுட் இருக்கும். 1, 3, 5 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் நைவேத்தியம் படைக்க வேண்டும். ஆப்பம், வடை, சக்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, பருப்பு பாயாசம், கேசரி, லட்டு இந்த மாதிரி ஸ்வீட்களை நிறைய செய்து படைக்கலாம். ஆனால் படைக்கக்கூடிய நைவேத்தியம் 1, 3, 5, 9 என்ற எண்ணிக்கையில் படைக்க வேண்டும். அப்புறம் மகாலட்சுமிக்கு என்னென்ன மலர்களை சாத்தலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும். தாமரை, அருகம்புல், வாசனை நிறைந்த மலர்கள், தாமரையோட தண்டு இதெல்லாமே நாளை நாள் சாத்தலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப விசேஷமான மலர்கள். அப்புறம் தாம்பூலமாக என்னென்ன பொருட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். வெத்தலை பாக்கு, பழம், சீப்பு, சிறிய கண்ணாடி, மஞ்சள், குங்குமம், ரவிக்க துணி, மஞ்சக்கயிறு இதெல்லாம் கண்டிப்பாக தாம்பூலத்தில் கொடுக்க வேண்டிய பொருள். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக உங்களோட வசதிக்கேற்ப பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். வரலட்சுமி விரதத்தில் என்ன ஸ்லோகம் சொல்லுங்கிற டவுட் இருக்கும். லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகஸ்ராமம், லலிதா சகஸ்ராமம், கனகரத சோஸ்திரம் இந்த மாதிரி சொல்வது சிறப்பு. அப்புறம் வரலட்சுமி நோம்பு கயிறு கட்டுவது எப்படிங்கிற டவுட் இருக்கும். மஞ்சள் நூல் அல்லது கயிறை முதல்ல மகாலட்சுமிக்கு அணிவிக்கணும். அந்த சரடானது அதோட மத்தியில் சிறிது பூ வைத்து 9 முடிச்சுகள் கொண்டதாக அமைக்கணும். நோம்பு கயிறை மகாலட்சுமி முன் வைத்து வணங்கிய பிறகு வலது கையில் கட்டி கொள்ள வேண்டும். அப்புறம் பூஜை செய்ய உகந்த நேரம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்படும். அதனால் காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு காலம் என்பதால் அதற்கு முன்பாக பூஜை முடித்து விட வேண்டும். ராகு கால யமகண்ட காலங்களில் உச்சிவேளை நேரத்தில் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே மாதவிடாய் காலத்தில் வரலட்சுமி விரதம் இருக்கலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். வீட்டில் யாருக்காவது மாதவிடாய் காலம் என்றால் மற்றவர்கள் விரதம் இருந்து பூஜை செய்யலாம். உங்களுக்கு மாதவிடாய் காலம் என்றால் விரதம் இருந்து பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி தாங்க நாளை நாள் நிறைய டவுட்கள் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இப்போ சொன்னதற்கேற்ப கிளியராக நாளை நாள் நடந்துக்குங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.